நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். மகா சிவராத்திரி தோன்றிய வரலாறு. மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படும். சிவராத்திரி என்றால் என்ன? சிவனுக்கு பிரியமுள்ள ராத்திரியே சிவன் ராத்திரி. சிவராத்திரி என்பதில் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம் என்றும் பொருள் கொள்ளலாம். மாதந்தோறும் அமாவாசை நாளில் இருந்து வரும் 14வது திதியன்று சிவராத்திரி வழிபடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்ச தினத்தை இந்த தினமாக கடைபிடிக்கிறோம். மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள். பூஜையின் முடிவில் அம்பிகை அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள். மகா சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை சிவன் பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாள். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. ஒரு அடர்ந்த காட்டில் சுஷ்வரா என்ற வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் கொடியவனாகவும் நெறி தவறியவனாகவும் வாழ்ந்து வந்தான். சிவராத்திரி பற்றி ஏதும் அறியாதவன். ஒரு சிவராத்திரி அன்று அவனுடைய குடும்பத்தினர் பசியால் வாடிக்கொண்டு இருந்தனர். சுவாமி, நம் பிள்ளைகளின் பசி தீர்க்க சிறிது உணவு ஏதாவது கொண்டு வாருங்கள். சரி, நான் காட்டுக்கு சென்று வேட்டையாடி வருகிறேன். சுஷ்வரா காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான். காட்டில் மானை தேடி அங்குமிங்கும் அலைந்தான். ஆனால் ஒன்றை கூட பார்க்க முடியவில்லை. ஒரு இடத்தில் நீர்த்தேக்கம் இருப்பதை பார்த்து இதுதான் சரியான இடம், கட்டாயம் மான் இங்கு நீர் அருந்த வரும் என்று பானையில் நீருடன் மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டான். ஆஹா, நாம் நினைத்தது போல மான் ஒன்று வருகிறது. சுஷ்வரா அம்பு எய்த தயாரானான். அப்பொழுது அம்பு வில்வ மரத்தின் மீது பட்டு ஒவ்வொரு இலைகளாக விழ ஆரம்பித்தது. மரத்தின் கீழே சிவலிங்கம் இருந்ததை சுஷ்வரா அறியவில்லை. வில்வ இலைகளும் பானையில் இருந்த நீரும் சிறிது சிறிதாக சிவலிங்கத்தின் மீது விழ ஆரம்பித்தன. சுஷ்வரா அம்பு எய்ததை பார்த்த மான், வேடனே சற்று பொறுங்கள், நான் என் குடும்பத்தினரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றது. அதற்கு வேடன், நான் உன்னை எப்படி நம்புவது என்று கேட்டார். அதற்கு மான், நிச்சயமாக நான் வருகிறேன் என்று சொன்னது. அதற்கு வேடன், சரி சென்று வா, நான் உனக்காக காத்து இருக்கிறேன். சிறிது நேரம் கழித்து மற்றொரு மான் வந்தது. அம்பினை எய்த தயாரான பொழுது அங்கிருந்த வில்வ மரத்தின் இலைகளும் நீரும் மீண்டும் சிவலிங்கத்தின் மீது பட்டது. மான் வேடனை பார்த்து, சற்று பொறுங்கள், என்னை கொல்வதற்கு முன் என் குடும்பத்தினரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னது. நீ திரும்பி வருவாய் என நான் எப்படி நம்புவது என்று வேடன் கேட்டான். நிச்சயமாக வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றது. சரி, சென்று வா, நான் காத்து இருக்கிறேன். சிறிது நேரம் கழித்து மற்றொரு மான் வந்தது. அந்த மானும் அவ்வாறே கூறி சென்றது. கடவுளே, என் குடும்பத்தினர் அனைவரும் பசியால் வாடிக்கொண்டிருப்பார்கள் என்று சுஷ்வரா வருத்தப்பட்டு கொண்டே இருந்தான். அந்த சமயத்தில் குடும்பத்தை பார்க்க சென்ற மான்கள் அனைவரும் தன் குட்டிகளுடன் அந்த இடத்திற்கு வந்தனர். அதில் இருந்த மான்களில் ஒன்று, வேடனே, என்னை கொன்றுவிடு, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் விட்டுவிடு என்று கதறியது. என் கணவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இவ்வாறு அனைத்து மான்களும் என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு என்று கதற ஆரம்பித்தனர். உடனே மான்குட்டிகள் இரண்டும், எங்களையும் கொன்றுவிடுங்கள், பெற்றோர்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று அழ ஆரம்பித்தன. சுஷ்வரா மான்களின் பாசத்தை கண்டு வியந்தான். உடனே மரத்தில் இருந்து இறங்கினான். அப்பொழுது மரத்தில் இருந்த வில்வ இலைகள் மீண்டும் அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது பட்டது. பானையில் இருந்த நீரும் சிவலிங்கத்தின் மீது பட்டது. சிவன் மனம் நெகிழ்ந்து சுஷ்வராவின் மனதை சுத்தப்படுத்தினார். அந்த மான்களை விட்டுவிட்டான் சுஷ்வரா.
சிவபெருமான் சுஷ்வரா முன் தோன்றி, இன்று முதல் நீ குகன் என்று அழைக்கப்படுவாய், ராமனால் ஆசிர்வதிக்கப்பட்டு அவரின் நண்பனாய் திகழ்வாய் என்று கூறி மறைந்தார். மகா சிவராத்திரி அன்று அனைவரும் சிவன் கோயில்களுக்கு சென்று இறைவனின் ஆசையை பெறுவோமாக.